இதில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட டெவலப்பர்ஸ் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 7-8 லீடிங் பேங்கர்ஸ் இருக்காங்க. 15 லட்சத்துலேருந்து 15 கோடி உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே டிஸ்பிளேல இருக்கும். அண்ட் பலவிதமான ஆஃபர் ஒரு டெவலப்பரும் கொடுக்குறாங்க. அதை தவிர கிடாய் சென்னை இது ஐஃபோன் ஒன்று கொடுக்குறோம். ஒரு பையருக்கும் ஒரு ஐஃபோன் கொடுக்குறோம். அது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆகாமல் ஒரு மானிய தொகை மாதிரி 1 லட்சம் ரூபாவும் 5 பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் கிடாய் சென்னை கொடுக்குது. இதில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. எல்லாமே ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸு. அதனால நீங்கள் நம்பிக்கையாக வந்து இந்த 3 நாளில் கண்டிப்பாக வாங்கலாம். எஸ்பிஐயும் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீ இது ரெண்டுமே வெய்வர் கிடைக்குது அந்த 3 நாளைக்கு மட்டும். அதனால நாம் மக்கள்கிட்ட என்ன வேண்டிக்கிறோன்னா, இந்த 3 நாளில் உங்களுக்கு எல்லா விதமான டிஸ்கவுண்ட்டு அண்ட் சென்னையில் இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் அண்ட் எல்லா லொக்கேஷன்லையும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. தயவுசெய்து அந்த பிப்ரவரி 14, 15, 16 வந்து இந்த எல்லா சௌகரியம் பெற்று வீடு வாங்குற மாதிரி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் முகமது அலி, பிரசிடென்ட் கிடாய் சென்னை பேசுகிறேன். நாங்கள் வந்து இந்த ஃபேர் ப்ரோவில் சூப்பர் சென்னைங்கிற பிராண்ட் வந்து நாங்கள் அன்வீல் பண்ண போகிறோம். முதலமைச்சர் வந்து அதை அன்வீல் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூப்பர் சென்னைங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சிட்டிஸ் நம்மளுக்கெல்லாம் தெரியும். நியூயார்க், லண்டன், டோக்கியோ அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்ப நல்லா டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம இந்தியன் சிட்டிஸ் கூட வந்து அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மேப்பில் வரும். ஏற்கனவே வந்து டெல்லி அண்ட் மும்பை வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அதில் சென்னையை கூட அந்த மாதிரி நம்ம வரணும், சென்னையை கூட ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி மாதிரி ஆக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆர்வம். சென்னைக்கு வந்து எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையோட கடற்கரை இருக்கட்டும், சென்னையில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கட்டும், எந்த ஒரு நீங்கள் எடுத்தாலும் மூணு போர்ட் இருக்குது சென்னையை ஒட்டின மாதிரி. அதே மாதிரி பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இன்னொரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதில் வருது. சென்னையோட மெட்ரோ வந்து ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஒரு 5 லைன் வருது நம்மளுக்கு. திஸ் வில் பி செகண்ட் லார்ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு டெல்லி. டெல்லி வந்து அது கேபிட்டல், அதை விட்டுருங்க. ஸோ அதை விட்டுட்டிங்கன்னா இந்தியாவிலே இருக்கிற நல்ல நெட்வொர்க் வந்து சென்னையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி, இதெல்லாம் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி இதை வந்து சென்னை வந்து ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் சிட்டி மாதிரி ஆக்கணுங்கிறது ஒன்றும். சென்னையில் இருக்கிற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதை கூட கிடாய் வந்து அட்ரஸ் பண்ணி, அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் கூட நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி அந்த சால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன் கொண்டு வந்து சென்னையை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி மாதிரி ஆக்கணும், எல்லாருமா சேர்ந்து ஆக்கணும்னு கிடாய் நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறோம். அடுத்த கட்டம்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், ஹோட்டல்ஸோட அசோசியேஷனை உள்ளே கொண்டு வருவோம். அவங்களையும் நாங்கள் இணைச்சிப்போம். ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து மெடிக்கல் அசோசியேஷன் உள்ளே கொண்டு வருவோம். டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே கொண்டு வரும். ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி அதை கொண்டு போய் சென்னையை வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன் ஆக்குறதுக்காக எவ்வளோ எப்படி ஃபேர் போல என்ட்ரி ஃப்ரீங்க. என்ட்ரி எதுவுமே சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஃபேர் போல என்ட்ரி ஃப்ரீ. Thank you.